ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் மகுடம் 2 பேர்த்துடைய படங்களை பற்றியும் 2 பேர் 2மே பெரிய ஆக்டர்ஸோட படம். அதை பற்றி ஒரு வீடியோவில் பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பேசிடலாம். 2 பேருமே ப்ராமிஸான ஆக்டர்ஸ். அடுத்தடுத்த வெற்றிகளை அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. விஜய் படங்கள், அஜித் படங்கள் இல்லாத சமயத்தில் இவங்க 2 பேரும் என்டர்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஏமாற்றம் தான். விஸ்வநாதன் சன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரைலரில் பார்த்த அதே விஷயங்கள் தான் படத்தில் இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் ஏமாற்றலை. அதே ஃபீல் குட் மூவி, ஒரு குழந்தைய வச்சு நடக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா. அதுக்குள்ளே குட்டியாக ஒரு லவ், குட்டியாக குறும்பு, நிறைய காமெடி, கொஞ்சம் எமோஷ்னலும் நல்லா கலந்துக்கிட்டு அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் செம ஸ்மூத்தாகவே போகுது. அழகாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது, வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. சூர்யா தன்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர்களில் பண்ணும்போது அதோட இதுவே நல்லா இருக்குது. அதை பார்க்குறக்கே அழகாக இருக்குது. மமிதா பைஜு அவங்களோட இளமை தொழிலான நடிப்பு இந்த படத்துக்கு கொஞ்சம் ஓவர் டியூ பண்ணாலும் ஓகே, ஏற்றுக்கலாம். ஜாலியாக ஃபன்னியாக அவங்க டைம் பாஸ் பண்ணுற அவங்க படம் ஃபுல்லாக வர்றதும் நல்லாயிருக்கு. சர்ப்ரைஸாக பார்த்தா ராதிகா கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் இல்லைனா ரொம்ப கம்மியான கேரக்டர் மட்டுமே பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் தாய் கிழவி அவங்களுடைய நடிப்பு பெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் தாய் கிழவியில் ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரம் வருவாங்க, லாஸ்ட் 1/4 மணி நேரம் தான் வருவாங்க. ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அவங்களுடைய எமோஷ்னலாக இருக்கட்டும் இல்லை காமெடியாக இருக்கட்டும், ரெண்டுமே பட்டைய கிளப்புறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் எப்பவும் போல் நல்லாயிருக்கு. பட்டாம்பூச்சியை ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாங். சூர்யா பண்ணது ஒரு தேவையில்லாத ஆணையாக தான் தோணுது. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக போச்சுன்னா ப்ராப்ளம் செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. கொஞ்சம் இழுத்து மூட்டி முளைக்கியிருக்காங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதை தாண்டி படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் உண்மையில் கொடுத்த காசுக்கு ஒருத்துங்க. கருப்பு மாதிரியான பயங்கரமான ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு அடுத்த படத்தை கொஞ்சம் பேலன்ஸிங்காக பண்ணுறதே சிரமம். பேலன்ஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். கங்க்ராட்ஸ் சூர்யா. இந்த பக்கம் மகுடம் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸோட 99வது படம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பேனர். விஷாலுடைய டைரக்ஷன் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ப்ரொமோஷன் பெரிய லெவலில் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு படத்தை தூக்கி நிறுத்தணும்னு ஆசைப்பட்டார் விஷால் அவர்கள். பட் அந்த உழைப்பை படத்தில் கொடுத்துருக்காருன்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். 2 படங்களில் எது பெஸ்ட்னா சிம்பிளாகவே நம்ம சொல்லிட்டு போயிடலாம். விஸ்வநாதன் சன்ஸ் தான். மகுடம் நிச்சயமாக நல்லா இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது, மட்டமாக இருக்குது அப்படின்னு நம்மளால் தாராளமாக சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்காரு. ஏற்கனவே கேட்டு கேட்டு புளிச்சு பார்த்து புளிச்சு போன ஒரு கதை, அதை விட மோசமான திரைக்கதை. ட்ரெண்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக இளையராஜாவோட பாட்டு எடுத்து வச்சு ஃபைட்டில் போகிறதுன்ட்டு நிறைய கிரிஞ்சு குவியலாக தான் இருக்குது. எதையுமே நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் அவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா மேக்கப் மாதிரியான விஷயங்களில் எவ்வளோ கவனம் செலுத்தணும், அதை பற்றின எந்த கவலையுமே இல்லாமல் எப்படி வேணாலும் மக்கள் பார்த்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையே இந்த படத்தை எடுத்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஒட்டு தாடி, அந்த நரைச்ச முடி, அந்த வயசான கேரக்டர் எந்த வகையிலுமே நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஆடியன்ஸை மதிக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் வருது. படம் பார்க்க உட்காந்தாங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒருத்தர் விடாமல் அத்தனை பேர்த்துக்குமே தலைவலி வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்த படம் தான் இது. மகுடம் பெட்டரில் இருக்குது. ஏன்னா சூப்பர் ஃபிலிம்ஸ் மாதிரியான ஒரு பேனர் இந்த மாதிரியான படங்களை எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சூப்பர் ஃபிலிம்ஸுக்கும் விஷால் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஃபினான்சியல் இதை சரி பண்ணணுங்கிறக்காகவே அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சரிவு சூப்பர் ஃபிலிம்ஸை பாதிச்சுதா இல்லை விஷாலை பாதிச்சுதான்னு தெரியல. பெட்டர் லக், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோ மோசமாக எடுத்து வச்சுருக்கீங்க, யாராலையுமே ஏற்றுக்க முடியாது, உங்கள் ரசிகர்களாலையும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிஜம். கொஞ்சம் நம்மளுடைய எடுக்கக்கூடிய கதைகளில் வந்து ஹீரோயிஸத்தை விட கதைகளை தேர்வு பண்ணுங்கள். அடுத்தடுத்த தலைமுறைகள் உங்களை தாண்டி போயிட்டுருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும் விஷால். அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல. எல்லாருமே வானத்திலே பறந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தரையில் எப்போவாது கால் வைங்க. அப்படின்னா தான் நிதர்சனம் புரியும், சினிமா உலகத்துடைய அடிப்படை வியாபாரம் புரியும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் வாங்கினவங்க, எடுத்தவங்க, பார்த்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே நஷ்டம்தான். வேறு என்ன சொல்ல. ஓகேங்க, 2 படத்தில் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா விஸ்வநாதன் சன்ஸ் தான். ஆனால் டிசி ஓடிட்டுருக்கு, இன்னமும் ஜனநாயகன் ஓடிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேன் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி விஸ்வநாதன் சன்ஸ்க்கு எவ்வளோ ஆடியன்ஸ் வராங்கன்னு பார்ப்போம். மகுடம் அவ்வளோதாங்க, வேறு என்ன சொல்ல முடிஞ்சுது. ஓகேங்க, நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு லைவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.